போனனால இந்த அஃபெக்ட் ஆன பொண்ணு ரொம்பவுமே டென்ஷன் ஆயிருக்கா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் இந்த பையனை தனியா கூப்பிட்டு இதுக்கப்புறம் நான் இதை பத்தி எதுவுமே தேட மாட்டேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஒரு விசித்திரமான ஸ்கெச்சஸ் வரைஞ்ச 2 பேப்பர் கொடுத்து அந்த பையனை தேட சொல்றா. அப்பதான் அந்த பையன் அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு ஆள் கிட்ட போய் கேக்குறான். அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க அதை பார்த்துட்டு இது ரொம்ப டேஞ்சரான விஷயம், இதை தேடி அந்த பொண்ணை போக வேண்டாம்னு சொல்லிரு, இதையும் மீறி போனா அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல உடனே அதை அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்ற டைம்ல அந்த பொண்ணும் காணாம போயிடுறா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருக்கிற டைம்ல அவ ஒரு வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்புறா. அந்த வீடியோல அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவங்க எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி கிடைக்க இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் மட்டும் தனியா அந்த பொண்ணை தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லும் போது இதை பத்தி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பையனுடைய போனுக்கும் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 2 பேர்த்துக்கும் அந்த அக்யூஸ்ட் பொண்ணு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஒரு லொகேஷன் அனுப்பி அங்க வர சொல்லி 3 பேர்த்தையும் சொல்ல கரெக்டா ஹீரோ இவங்க 3 பேர்த்தையும் தனியா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவனோட டீமோட போறா. அங்க போய் அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஒரு 2 பேர்த்த பிடிச்சிடுறாங்க. அதுல ஒரு ஆளு அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவனா இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா இப்ப அக்யூஸ்ட்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அக்யூஸ்டே கிடையாது. அந்த சாத்தான் கும்பலை அவளை பலி கொடுக்கறதுக்காக அவளை அவங்க வசப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதனால தான் அவ சாத்தானை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த சாத்தான் கும்பலோடைய தலைவர்